ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. இதயம் wishes you a very happy new year. எப்படி கருவை கர்ப்பப்பை மறைக்கிறதோ அதை போல அஞ்ஞானம் ஞானத்தை மறைக்கிறது என்றார். இது ஆச்சரியமான விஷயம். இந்த தத்துவம் இல்ல, இதற்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் நான் வியக்கிறேன். இந்த கிருஷ்ணருடைய இந்த பிரேஸ், இந்த கீதையில் இந்த வரி சொல்லப்பட்டு யுகங்கள் கடந்துச்சு, லட்சக்கணக்கான ஆண்டுகள், யுகங்கள் கடந்துச்சு. நம்மளாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நாங்க தான் உனக்கு அறிவே சொல்லி கொடுத்தோம், நாங்க தான் உனக்கு எழுத படிக்கவே சொல்லி கொடுத்தோம், நாங்க தான் பெண்கள் விடுதலையே சொல்லி கொடுத்தோம், முந்தானத்து வரைக்கும் நீ முட்டாளா இருந்த, நான் பண்ணா உனக்கு படிப்பு வந்துச்சு, ஞானம் வந்துச்சு, அறிவு வந்துச்சு, சுயமரியாதை வந்துச்சு எல்லாம் சொல்றாங்க. ஆனால் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணனின் இந்த வார்த்தைகள் நமக்கு தெரிவது என்ன? ஒன்று, பயாலஜி. எப்படி கருவை கர்ப்பப்பை மறைத்திருக்கிறதோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இந்த கர்ப்பப்பை பிலாசபி, அந்த சயின்ஸ் எப்படி இருக்கு, இந்த பாடி அமைப்பு தெரிஞ்சிருக்கு. 1 லட்சம் பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கருவை கர்ப்பப்பை மறைத்திருக்கிறோம் அப்படின்னா. இரண்டாவது, நெருப்பை சொல்றாங்க. அது ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ணிட முடியும். நெருப்பை எப்படி புகை மறைக்கிறதோ. சோ நெருப்பு தான் ஃபர்ஸ்ட் பஞ்சபூதங்கள்ல முதல்ல இருக்கக்கூடியது. நெருப்பு தான் முதல்ல உருவாக கண்டுபிடிச்சாங்க, ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. இரண்டாவது முக்கியமான விஷயம் சொல்றாரு, எப்படி தூசி கண்ணாடியை மறைத்திருக்கிறதோ அப்படின்றார். அப்ப யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்ணாடி இருந்திருக்கு. கண்ணாடி சைனீஸ் ப்ராடக்ட் நினைக்கிறான். அவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். கண்ணாடியை எப்படி தூசி மறைக்கிறதோ அப்படின்னு சொல்றாரு. இப்படி அது சயின்ஸா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், லௌகிக விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் எவ்வளவு சொல்றாங்க. நீ ஒரு ஃபேமஸான ஒரு கான்ட்ரோவர்சி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை ஒண்ணு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த இந்து தர்மம், சனாதன தர்மம் அப்படின்னாலே முதல்ல அந்த வர்ண பேதங்களை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. 4 வர்ணம் பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 4 வர்ணத்துல நான் தலையில இருந்து வந்தேன், இவன் தோல்ல இருந்து வந்தான், இவன் மடியில இருந்து வந்தான், இவன் கால்ல இருந்து வந்தான், பிரிக்கிறாங்க அப்படின்னு. கீதையில கண்ணன் ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஜட்ஜமா இருக்கிறாங்க, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். நான் தான் இந்த 4 வர்ணங்களை உருவாக்கினேன், உலகத்துல யாராலும் சொல்ல முடியாத விஷயத்தை கண்ணன் சொல்றார். பேதத்தை நான் தான் உருவாக்கினேன். சாதுர்வர்ணியன் மயோசிஸ்டம் அப்படின்ற நான் தான் உருவாக்கினேன். அதனால சண்டை போயிடல. வர்ணபேதம் அவர் தான் கொண்டார், வர்ணபேதம் கொண்டார். நம்ம ஆட்களுக்கு இந்த நெரேட்டிவ் செட் பண்ற குரூப்லாம் என்னன்னா, எதையுமே பாதியா தான் படிச்சு போறாங்க. முழுசா படிச்சா உண்மை தெரிஞ்சிடும். ஒண்ணு அவங்களுக்கு தெரியாது, ரெண்டாவது நம்ம தெரிஞ்ச கூட நினைப்பாங்க. அப்ப இதை பாதியில நிறுத்திடலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான இந்த பகவத்கீதையில 4 வர்ணங்கள் இருக்கிறது என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. புரியுங்களா? நோ டினை, ஒளிந்து ஓடுதல். ஆமா, ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. இது கிருஷ்ணனே சொல்றாரு, வேற யாரும் சொல்ல வேண்டியது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான திருக்குறள்ல பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்க விஷயம் அப்படியே இருக்குது. என்ன இருக்குது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு. நீங்க ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்களுடைய மதம் சொல்லுது, எங்களுடைய இனம் சொல்லுது, எங்களுடைய மொழி சொல்லுது. ஆனா நீங்க பாகுபாடு பாக்குறீங்க. அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடிய திருக்குறள்ல மொத்தம் 7 வார்த்தை சேர்ந்து ஒரு திருக்குறள். 7 வார்த்தை சேர்ந்து ஒரு திருக்குறள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் 3 வார்த்தை. மிச்ச 4 வார்த்தை என்னது? அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க வார்த்தையா சொல்லி கொடுங்க. 3 தான் சொல்லி கொடுத்தா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு. அப்ப செய்தொழில் வேற்றுமையால எல்லோரும் ஒன்றாக இருக்க முடியாது. பிறப்பு எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஆனா சிறப்பு அவர்கள் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில வேறுபடும். இது அப்படியே கண்ணன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்கிறான். இதே வார்த்தையை சொல்லி வச்சிருக்கான். பிறப்புல எல்லோரும் சமம். அவரவருடைய குணத்தாலும் அவரவருடைய கர்மாவாலும் செய்யக்கூடிய தொழில்நுட்பத்துக்கு அவருடைய கர்மா இருந்துக்கலாம். அவரவருடைய குணத்தாலும் அவருடைய கர்மாவாலும் நான் 4 வகையாக பிரித்து வைத்திருக்கிறேன். எதை இன்று வள்ளுவர் சொல்கிறாரோ, எதை வள்ளுவர் சொல்வதை நான் ஏற்கிறேன் எல்லா கட்சிக்காரன் சொல்கிறார்களோ, அதை பல லட்சம் ஆண்டுகள் வள்ளுவருக்கு வழிகாட்டியாக இருந்தவர் என்னுடைய கண்ணன். வள்ளுவருக்கே வழிகாட்டியாக கண்ணன்.
இந்த வர்ணங்கள் பிறப்பால் உருவாவது அல்ல, அவரவருடைய குணத்தாலும் கர்மாவாலும் உருவாவது. அதேதான் வள்ளுவர் சொல்கிறார், சிறப்புவா செய்தியில் வேற்றுமையான. அப்ப நம்ம நிறைய விஷயங்களை இது போன்ற கீதையில படிக்கும் போது எதேச்சையாகவோ விருதுக்காகவோ எப்பயா எதே காரணத்துக்காக படிக்கும் போது நமக்கு நிறைய புதிய விஷயங்கள் தெரியுது. நமக்கு தெரியாத விஷயங்கள் அதே கண்ணன் சொல்றான், கீதையை சொல்றான், உனக்கு எது எதெல்லாம் தெரியாதோ அதை நல்ல குருமாருடன் சென்று உன்னை அவரிடம் சமர்ப்பித்து கற்றுக்கொள்கின்றான். நம்முடைய சனாதன தர்மம் என்பது தனக்கு என்ன கிடைக்கிறது என்பதை நினைக்காமல் பிறருக்கு என்ன கிடைக்கிறது என்பதை நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதை மாத்தி 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 இவர்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி நமக்கு நாமளே ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் இது போன்ற சின்மயாமிஷன் இருக்கக்கூடிய குருமார்களை போன்ற ஆசிரியர் பெருமக்களை போன்ற இவரிடம் நல்ல மனிதர்களிடம் ஒரு குருவானவர்களிடம் நீங்கள் சென்று என்ன இருக்குங்கிற உங்கள் சந்தேகத்தை கேட்டுக்கிட்டீங்கன்னா அதற்கு விடை கிடைக்கும் போது நமக்கு உண்மையான ஞானம் பிறக்கும். வந்து நிற்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியா ஒரு ஞாயிறு நாள்ல சொல்லி தரக்கூடிய விஷயமா மட்டுமே இல்லாம வாரத்தின் 6 நாட்களிலும் பாடமாக மாற்றக்கூடிய காலம் வரும். அதற்கு நம்முடைய கண்ணன் அருள் புரிவான். கண்ணன் வருகின்ற நேரம் நிச்சயமாக வரும். இறைவன் உங்களுடைய நன்றி.